if for what value, okay, இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டா என்ன சொல்கிறேன்னா f of x equal to 2x plus 1, x is less than 2, and இங்க என்ன சொல்லிட்டா k ன்ட்டான். k வந்து என்ன சொல்றோம் x equal to 2 ன்ட்டான். அடுத்து என்ன சொல்றான் 3x minus 1, x வந்து greater than 2 ன்ட்டான். x வந்து என்ன சொல்லிட்டான் greater than 2 ன்ட்டான். இப்போ என்ன சொல்லிட்டான்னா அவனே சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான்னா f is continuous, f is என்ன சொல்லிட்டான் continuous. எதுல 2ல என்ன 2 தான் டிஃபைன் பண்றேன் at x equal to 2. என்ன Okay, sir. find k value, find k value எப்படி போடுறது k வேல்யூ கேட்கறோம் அதே ஐடியா தான் k வேல்யூ கேட்கறோம் அவ்வளவுதான். அப்போ மூணுமே ஈக்குவல் தெரியும் கண்டினியூஸ்ல என்ன தெரியும் மூணு ஈக்குவல் தெரியும் சரிங்களா. அப்போ மூணு ஈக்குவல்னு என்ன பண்றது எப்படி போடுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாயிண்ட் வந்து இங்கே 2 இருக்குதா அந்த 2ல எஃப் ஆஃப் 2 எவ்வளோ போயிட்டா கேன்ட்டான் என்னோட வேல்யூ என்னன்ட்டு கேன்ட்டான். அப்போ 2ஓட லெஃப்ட் லிமிட் என்ன 2ஓட ரைட் லிமிட் என்ன சொல்றாங்க 2ஓட லெஃப்ட் லிமிட் என்ன 2ஓட ரைட் லிமிட் 2 ஓட left limit 2 minus right limit 2 plus. ஓகே அது ரைட் 2 மைனஸ் அதோட ஃபங்க்ஷன் என்ன Function 2x plus 1. 2x plus 1. Left limit 2x plus 1, right limit வந்து 3x minus 1. 3x minus 1. ஓகேவா அப்போ இதை வச்சு நீங்கள் ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம் ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணலாமா. அப்போ இப்போ கொடுத்துட்டா எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ கேன்னு கொடுத்துட்டா இட்ஸ் எ கிவன் தட். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறது வந்து ஈக்குவல் டு கேக்கு ப்ரூவ் அது கண்டினியூஸ்னு சொல்லணும்னா அது இதனோட ரிசல்ட் கேவோட வேல்யூ தான் இதனோட ரிசல்ட் கேவோட வேல்யூ தான். அப்போ இது ரெண்டு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூன்னு தெரிஞ்சுட்டு ரெண்டு ஈக்குவலாக தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறீங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்ளை பண்ணிடலாமா சொல்லுங்க. லிமிட் x tends to 2 minus f of x equal to limit x tends to 2 minus f of x value என்ன 2x 1. அப்ப இங்க என்ன சொல்றோம் x equal to a plus h a ஓட வேல்யூ என்ன 2 அப்ப 2 அப்ப என்ன cos tends to 0 சரி இங்க என்ன லெஃப்ட் லிமிட் என்ன அப்ப 2 minus h 2 minus h cos tends to 0 minus கரெக்ட்டாமா ஆமாங்க சார். அப்ளை பண்றாங்க என்னாச்சு that is equal to limit h to 0 minus x ஓட வேல்யூ 2 minus h h. அப்ப அப்ளை limit h to 0 minus மாத்தணும் ஆமா ஆமா மாத்தணும். ஓகே சார். h tends to 0 minus அப்ப limit h tends to 0 minus 2 உள்ள மல்டிப்ளை பண்றா 4 minus 2h plus 1. அப்ப என்னாச்சு 4 plus 1 5 அப்ப என்னாச்சு limit h tends to 0 minus 5 minus 2 அப்ப h tends to 0 போடுங்க h tends to 0 போட 5 ஆமாங்க சார். h tends to 2 minus f of x ரைட் ஹேண்ட் லிமிட் போடுங்க. இதே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போடலாம் இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் போகலாம் ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன 3x minus 1 தான் சரி அப்போ இங்கே அப்ளை பண்ணலாம் 3x minus 1 ரைட் ஹேண்ட் லிமிட் இப்போ பார்க்க போகிறோம் என்னாச்சு லிமிட் h tends to 2 plus f of x is equal to limit x to 2 plus 3x minus 1. அப்போ என்ன x equal to x is equal to 2 plus h. 2 plus h tends to 0 plus அப்ளை பண்ணியாச்சு இப்போ ரன் பண்ணுங்க லிமிட் h tends to 0 plus 3 into 2 plus h minus 1. limit h to 0 plus 6 plus 3h minus 1. limit h to 0 plus 5 plus 3h. 5 plus 3h. Limit h to 0 5. f of x is equal to 5. அப்ப லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவல் வருதா
ஆமாங்க சார். அப்போ நமக்கு என்ன எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ கேன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் டூ எக்ஸாக்ட் வேல்யூ கே. அப்போ என்னாச்சு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. ரெண்டு பக்கம் என்ன ஆகுது பை ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு பை. ரெண்டு சைடும் பை வரணும், இல்லைன்னா கேவோட விட எக்ஸாக்டா பை கிடையாது, டிஸ்கன்டினியூட்டி. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஆம். மெயின் ஐடியா. சரியாமா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சூப்பர்மா, வெரி